நான் இதை ஏற்றுக்க மாட்டேன். அந்த கொள்கை முடிவில் இன்றைக்கும் இருக்கார். ஏன் கான்ட்ராக்டர் கூப்பிட்டு பேச மாட்டாங்க? இப்போ காசு வாங்கிக்கோங்க, ஏன் தலைவலி பண்ணுறீங்க? எதிர்த்து பேசுகிறாரா இல்லையா? ஒரு விஷயத்தில் கொள்கை முடிவு ஸ்ட்ராங்காக இருக்கார்ல வேல்முருகன். அந்த மாதிரி எங்கே இருக்குது? என்ன பண்ணீங்க நீங்கள்? வீட்டு பிரச்சனை ஏதோ பிஜேபி பற்றி லைட்டாக கொஞ்சம் திட்டி பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது சுற்றி மக்களுக்கு. அதெல்லாம் பேசாமல் எடப்பாடி துரோகம் செய்து விட்டார், எடப்பாடி துரோகம் செய்து விட்டார். சரி, எடப்பாடி துரோகம் செய்து விட்டார் தெரியுது. ஒரு வாட்டியில் ஆல்ரெடி பண்ணவர் தான். எதுக்கு போய் துணை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டீங்க பதவி? அம்மாவோட ஆட்சியை நிறைவேற்றணும், 4 ஆண்டு காலம் முடிக்கணுன்றதுக்காக நான் தியாகம் பண்ணேன் அப்படின்னு. இவ்வளவு சிறந்த ஆட்சியெல்லாம் இங்கே எதுவும் நடக்கலை அம்மாவோட ஆட்சின்ட்டு. அப்போ தான் குட்காலாம் வந்து அமைச்சருக்கே தொடர்புக்குன்னு செக்ரட்டரியேட்டுக்கே ரைடு போச்சு. செக்ரட்டரியேட்டுக்கு ரைடு போட்டுது. அப்போ அந்த மாதிரி ஆட்சி செக்ரட்டரியேட்டுக்கே ரைடு வர அளவுக்கு ஒரு ஆட்சி இருக்குன்னா அது வந்து சிறப்பான ஆட்சினால அந்த ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் பண்ணீங்கன்னா அப்போ நீங்கள் மக்கள் விரோதமாக போயிருக்கீங்க. அப்போ உங்களை மக்கள் தோக்கச்சது சரியாக தான் தோக்கச்சு.